சிவபெருமான் ஒரு பிச்சைக்காரன் வடிவில் அஞ்சனாதேவி வீட்டிற்கு வந்தார் என்பதை உங்களுக்கு தெரியுமா? அஞ்சனாதேவி தனது பிள்ளை வேண்டி சிவபெருமானுக்கு கடினமான தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது வீட்டின் வெளியே ஒரு பிச்சைக்காரன், "அம்மா, பசி அடிக்கிறது, சாப்பாட்டுக்கு ஏதாவது கிடைக்குமா?" என்று கூவி அழைத்தான். அதை கேட்ட அஞ்சனாதேவி, "சரி, உள்ளே வாருங்கள்" என்று அழைத்து அவனுக்காக உணவு ஏற்பாடு செய்தாள். அவன் கை கழுவச் சொல்ல அந்த பிச்சைக்காரன், "என் வாழ்க்கையிலே இதுவரை நான் கைகளை மட்டுமல்ல, வாயையும் ஒருபோதும் கழுவியதில்லை, இப்போதும் கழுவப் போவதில்லை, அப்படியே சாப்பிடுவேன்" என்று அகம்பாவத்துடன் சொன்னான். "சிவபெருமானுக்காக வைத்திருந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து உணவு பரிமாறுங்கள்" என்று அகந்தை கண்டு கூறினான். என்று நினைத்த அஞ்சனாதேவி எதுவும் பேசாமல் சாப்பாடு பரிமாறினான். ஆனால் அந்த பிச்சைக்காரன் சாப்பிடும்போது வாயிலிருந்ததை கீழே துப்பிவிட்டு, "சீச்சி, இதில் உப்பு காரம் எதுவும் இல்லை, என்ன சமைத்திருக்கிறாய்?" என்று குற்றம் சொல்லிக்கொண்டே சிவபெருமானுக்காக வைத்திருந்த படையலை முழுவதும் சாப்பிட்டான். அதை பார்த்த அஞ்சனாதேவிக்கு கோபம் வந்தாலும் அவள் பொறுத்து கொண்டாள். உணவு முடித்த பின் அந்த பிச்சைக்காரன் எழுந்து, "நான் உன் கையாலான உணவை சாப்பிட்டேன், அதனால் உனக்கு கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும். இதே உணவை சிவன் சாப்பிட்டிருந்தால் அது புண்ணியமில்லை, அவருடைய சாபம்தான் உனக்கு கிடைத்திருக்கும்" என்று அவளை அவமதித்தான். அதைக் கேட்ட உடனே அஞ்சனாதேவி கோபத்தை அடக்க முடியாமல், "என் சிவபெருமானைப் பற்றி இன்னொரு வார்த்தை" என்று பேசத் தொடங்கியவுடன் அந்த பிச்சைக்காரன் சிவபெருமான் உருவமாக மாறினார். "அம்மா அஞ்சனா, நீ நற்கணக்கான தபசு செய்ய எனக்காக செய்து வருகிறாய். உன் பக்தியை, உன் அன்பை சோதிப்பதற்காகவே நான் இப்படி செய்தேன். நான் உன் கர்ப்பத்தில் பிறப்பேன்" என்று வரம் வழங்கி அங்கிருந்து மறைந்தார். அதற்கு பின்னர் அஞ்சனாதேவிக்கு ஒரு மகன் பிறந்தான். அவரே ஹனுமான். இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு நம்ம லோரா வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா டைப் பண்ணுங்க.